நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு. ஆக்சுவலாக காலையிலே வயலுக்கு வந்தாச்சுங்க தனி பாய்ச்சறதுக்கு. பருத்திக்கு தான் தனி பாய்ச்சி விட்ருவோம். இது வந்து ஒட்டுரக பருத்தி தாங்க, நாட்டு பருத்தி கிடையாது. அதான் கொஞ்சம் கலக்கப்பட்ட மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறது, காலையிலே வந்து மோட்ரு போட ஆரம்பிச்சு பண்ணால் பாய்ச்சிருக்கிற 4 பாய்ச்சி 5 பாத்தி பாய்ஞ்சிருக்குது. இன்னும் இதுக்கப்புறம் இந்த வருஷம் இது ஃபுல்லாக பாய்ச்சணும். இது மக்காச்சோளம் மட்டும்தான் அந்த வயலுக்கு இந்த சைடில் உள்ளதான். அதாவது இந்த வயலில் நெல் போட்டுருந்தோம். நெல் போட்ட வயலுக்கு அடுத்த வயல் தான் மக்காச்சோளம் போட்டுரும். நம்ம பருத்தி போட்டிருக்கிறோம். நெல் போட்ட வயலுக்குள்ளே இப்போ அதில் வந்து நாட்டு பருத்தி போட்டுறோம். அதாவது நாட்டு பருத்தியும் ஓட்டு பருத்தியும் சேர்த்து தான் போடுவோம் எப்போவுமே. அதனால தான் காலையில் உப்புலாம் வச்சு தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கிறோம். இப்படி தான் போய்கிட்டே இருக்குது. காலையிலே வேலையை ஆரம்பித்தாச்சு இன்றைக்கி. பருத்தி ரேட்டு போன வருஷம் கொஞ்சம் இதாக கம்மியாக தான் இருந்துச்சு. அதுக்கு முந்தின வருஷம் நல்ல ரேட் இருந்துச்சு. இந்த வருஷம் ரேட் எப்படி அமைய போகுது என்ன எதுன்னு தெரியலை. பார்ப்போம். ஏதாச்சும் ஒரு பயிர் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா, சாப்பாட்டுக்கு ஒரு வழியிலலாம் அதுதான் பண்ணணும். ஃபுல்லாக பார்ப்போம். பருத்தி மட்டும் இல்லாமல் இதில் வேறு அடுத்து என்னென்னா இது வருது, சவால்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.